أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا سنلقي عليك قولا ثقيلا صدق الله العلي العليم. நேரத்தின் அருமை கருதி ஒரு சில விஷயங்களை கூறி நான் நிறைவுக்கு வருகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலகட்டத்திலே தபூக் என்ற ஒரு போர் நடக்கிறது. இந்த போரிலே சில நபி தோழர்கள் கலந்து கொள்ளவில்லை. எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த போரில் கலந்து கொள்ளாத சில சஹாபாக்களை கண்டித்து ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்ற நபி தோழர், யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 கண்களுமே தெரியாத, நான் எப்படி போரில் கலந்து கொள்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே கேட்கிறார்கள். உடனே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக 4 வார்த்தைகளை அல்லாஹ் இறக்குகின்றான். என்ற ஒரு 4 கலிமாக்களை அல்லாஹ் இறக்குகின்றான். அதாவது, உங்களில் யார் தங்களத்திற்குரியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தவிர இந்த போரில் கலந்து கொள்ளாதவர்களை நான் கண்டிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது, அருகில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருக்கு அருகிலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, இவர்கள் தான் வஹியை எழுதக்கூடிய சஹாபி. இவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானாரின் தொடைக்கு கீழே என்னுடைய தொடைக்கு மேலே பெருமானாரின் தொடை இருந்தது. இந்த 4 வார்த்தை இறங்கியது. எந்த அளவிற்கு என்னுடைய துடையினுடைய அந்த கணம் இருந்தது என்று சொன்னால், இந்த 4 வார்த்தை கைர உளி வரரி மின்கும், இந்த 4 வார்த்தை இறங்கியதின் காரணமாக பெருமானாரின் தொடை என்னுடைய தொடையை அழுத்தியது. எனவே என்னுடைய தொடை உடைந்து விடுமோ என்று நான் பயப்பட்டேன் என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதிலிருந்து நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு படிப்பினை என்று சொன்னால், வெறும் 4 வார்த்தையினால் ஒரு சஹாபியினுடைய தொடை உடைந்திருக்கிறேன் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3 மாணவர்கள், என் மாணவ பிள்ளைகள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாணவ பிள்ளைகள் 30 ஜுஸுகளையும் மனனம் செய்திருக்கிறார்களே, எந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா இறக்கி இருப்பான் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நபியே, உங்களுக்கு நாம் ஒரு கனத்த சொல்லை நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு அல் குர்ஆனை 30 ஜுஸுகளையும் இந்த மாணவ பிள்ளைகள் பிஞ்சு உள்ளத்தில் சுமக்கிறார்கள் என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய ஃபலல். உண்மையிலே இவருடைய தியாகம் என்பது மிக பெரியது. இவர்களை பெற்றெடுத்த ஒரு பெற்றோர்களுடைய தியாகம் என்பது மிக அலாதியானது. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த மாணவ பிள்ளைகள் காலையில 4 மணிக்கு கண் விழிக்கிறார்கள். இரவு உறங்கும் பொழுது எப்படியும் 10:30 மணி 11 மணி கூட ஆகிவிடும். காலையில் கண் விழித்து எத்தனை தடவை அல்லாஹ்விடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லியிருப்பார்கள். இரவு உறங்கும் பொழுது என்றைக்காவது என் தாயினுடைய முத்தம் கிடைக்குமா என்று ஏங்கியிருப்பார்கள். இந்த ஏக்கத்திற்கான வெகுமதியை தான் அல்லாஹு தஆலா இன்றைக்கு வழங்கியிருக்கின்றான். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே யார் தன் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றார்களோ, நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உலக மக்கள் இதே போன்ற ஒரு மேடை, உலக மக்களுக்கு எல்லாருக்கும் முன்னிலையில் அல்லாஹு தஆலா ஒரு மாலையை அணிவிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எனவே சென்ற வருடம் மனனம் செய்த என்ன மாணவ பிள்ளைகளும் இந்த வருடம் மனனம் செய்த இந்த பிள்ளைகளும் இன்ஷா அல்லாஹ் ஒரு ரப்பானியான ஹாஃபில்களாக உருவாகக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவான். இந்த ஸ்தாபனத்தை